Hi friends, welcome to Just Rise Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது C programmingல file handling. So file handlingங்கிறது ஒரு சிம்பிளான கான்செப்ட். File handlingல என்ன நடக்கும்னா 4 ஆபரேஷன்ஸ் மெயினா நடக்குங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஃபைல். ஸோ ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ஃபைலில் வந்து நம்ம ரீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபைலில் வந்து ரைட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணுறது. ஸோ ஒரு ஃபைல் அப்படின்னா ஒரு டேட்டா வந்து நம்ம அந்த ஃபைல்ல இருந்து எப்படி வந்து ரீட் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே ஒரு ஃபைல் இருந்தது, எக்ஸிஸ்டிங் ஃபைலாக இருந்ததுன்னா நம்ம ரீட் பண்ணுவோம். இப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த ஃபைலில் வந்து புதுசாக ஏதாவது டேட்டா வந்து நம்ம ரைட் பண்ணுவோம். ஸோ எல்லா ஆப்ரேஷன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்து மெயினாக 4 ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ண போகிறது ஃபைல் ஹேண்ட்லிங்கில். ஸோ வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபைல் ஹேண்ட்லிங்க்கு நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ மெயினாக வந்து 8 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனோட யூசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எஃப் ஓப்பன். எஃப் ஓப்பன் அப்படின்னா ஒரு ஃபைலை வந்து ஏற்கனவே இருக்கிற ஃபைலை நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஒரு நியூ ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஃபைல் எஃப் பிரிண்ட் ஆஃப். ஸோ ஒரு டேட்டா நம்ம எழுதணும் ஃபைல்குள்ள அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன் வந்து எஃப் பிரிண்ட் ஆஃப். இதுவே வந்து அந்த ஃபைல்ல இருந்து நம்ம வந்து ரீட் பண்ண போகிறோம் அந்த டேட்டாவை அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஸ்கேன் ஆஃப். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப் புட்சி. ஸோ டேட்டா இல்லாமல் ஒரு கேரக்டர் வந்து கேரக்டர் பை கேரக்டர் நம்ம வந்து எழுத போகிறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து எஃப் புட் சி ஃபங்க்ஷன். இதுவே வந்து கேரக்டர் வந்து ஃபைல்ல இருந்து ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா எஃப் கெட் சி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எஃப் புட்டஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னா செட் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ அதை நம்ம ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து எஃப் புட்டஸ் யூஸ் பண்ணுவோம். இதுவே வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எஃப் கெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து எஃப் க்ளோஸுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் மூலியமாக நம்ம பார்ப்போம். இங்கே வந்து நார்மல் ஹெடர் ஃபைல் கொடுத்துருவோம் ஆஷ் இன்க்ளூட் stdio.h. அதுக்கப்புறம் இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள ஐங்கிற நார்மல் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபைல் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி ஃபைல் ஹேண்ட்லிங்க்கு எப்போவுமே ஃபைலுங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் ஃபைல் பாயிண்டர்ஸை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ எஃபிங்கிறது ஃபைல் பாயிண்டர், நார்மல் பாயிண்டர் வேரியபிள் இல்லாமல் ஃபைல் பாயிண்டர் வேரியபிள். ஸோ பாயிண்டர் வேரியபிள்னாலே ஸ்டார் யூஸ் பண்ணணும். ஸோ டிக்ளேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கேரக்டர் டேட்டா டைப் கேர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ரிங் அரேக்குள்ள ஹலோ ஸ்டூடெண்ட்ஸுங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ டபுள் கோட்ஸ் போட்டு ஹலோ ஸ்டூடெண்ட்ஸுங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். எஃப்பி ஃபைல் பாயிண்டரில் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணி அதில் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ f1.text தான் வந்து ஃபைல் நேம். அதில் வந்து நம்ம ரைட்டுங்கிற ஆப்ரேஷன் இந்த இடத்துல ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைல் பாயிண்டர் வந்து நல்லா இருந்தது, எதுவுமே நம்ம இல்லை நம்ம ரைட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறப்போ இல்லை நம்மள்கிட்ட ஏற்கனவே எந்த ஃபைலும் இல்லை, இந்த பேரில் உள்ள ஃபைலே இல்லை அப்படின்னா என்ன பிரிண்ட் பண்ணுவோம், ஃபைல் கேன் நாட் ஓப்பன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். ஏதாவது ஒரு எரர் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வேறு எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். பட் இப்போ வந்து ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி ரைட் பண்ணுவோம். ஸோ ஃபார் லூப்பில் ஐங்கிற வேரியபிளுக்கு வந்து இனிஷியலாக 0ங்கிற வேல்யூ அசைன் பண்ணுவோம். ஐயோட மேக்ஸிமம் லிமிட் என்ன இருக்குன்னா strlen அப்படின்னா இது ஸ்ட்ரிங் லெங்த். ஸோ எஸ்ஸோட ஸ்ட்ரிங் லெங்த், இந்த ஸ்ட்ரிங்கோட லெங்த் தான் மேக்ஸிமம் லெங்த் தான் வந்து இது மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கோட லெங்த் என்னங்கிறது இந்த 1/1 இந்த கேரக்டர் கவுண்ட் பண்ணி வச்சுப்போம். ஸோ அந்த மேக்ஸிமம் வேல்யூ வரைக்கும் தான் இந்த ஐயோட வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகும் இங்கே இந்த லூப். அடுத்தது ஐயோட வேல்யூ ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த லூப்குள்ளே வரும்போது என்ன பண்ணுவோம், ஃபைல் எஃப் புட்ஸிங்கிற ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒவ்வொரு கேரக்டர் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் s of i, s of 0, s of 1, s of 2 அந்த மாதிரி. ஸோ s of 0னா ஃபர்ஸ்ட் hன்னு எடுத்துக்கிறோம், s of 1னா ஈன்னு எடுத்துக்கிறோம், s of 2னா l. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் பை கேரக்டராக இந்த ஸ்ட்ரிங்கில். ஸோ எஃப் புட்ஸிங்கிற ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒவ்வொரு கேரக்டராக நம்ம வந்து ரீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைல் பாயிண்டர் கண்டிப்பாக நம்மளுக்கு இங்கே தேவை. எஃபிங்கிறது ஃபைல் பாயிண்டர் யூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ரைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு எஃப் க்ளோஸுங்கிற ஃபைல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி உள்ள ஃபைல் பாயிண்டர் போட்டோன்னா இந்த ஃபைல் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த ப்ரோக்ராம் தான் நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபைலில் வந்து கேரக்டர் பை கேரக்டராக கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை வந்து ரைட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே என்னெல்லாம் ஃபைல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஓப்பன், எஃப் க்ளோஸ், எஃப் புட்சி, இந்த எல்லா ஃபைல் ஃபங்க்ஷன்ஸும் 3 ஃபைல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் ஆயிருக்கு.
ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபைல் ஹேண்ட்லிங்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங்கில் மெயினாக 4 ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். ஒன்று வந்து ஃபைல் ஓப்பன் பண்ணுறது, அடுத்தது ஃபைல் ரீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபைல் ரைட் பண்ணுறது, அப்புறம் ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணுறது. ஸோ என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஃபைல் ஹேண்ட்லிங்கில் அப்படின்னு பார்த்தோம். ஸோ எஃப் ஓப்பன், எஃப் க்ளோஸ், எஃப் கெட் சி, எஃப் புட் சி, எஃப் கெட்டஸ், எஃப் புட்டஸ், எஃப் பிரிண்ட்எஃப், எஃப் ஸ்கேன்எஃப், இந்த மாதிரி முக்கியமான 8 ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து ஃபைல் ஹேண்ட்லிங்காக யூஸ் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமும் பார்த்தோம். அதில் வந்து நம்ம வந்து ஒரு ஃபைலில் வந்து ஒரு ஸ்ட்ரிங் எடுத்து அதை கேரக்டர் பை கேரக்டர் நம்ம வந்து ரைட் பண்ணுறோம். அதை நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைனில் லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.